எழுத்தாளர் மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் பெரும் முதலீடுகளை ஈர்க்க 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில். வணக்கம், என் பேர் பெருமாள் வரதன், நந்திவர்மன் படத்தினுடைய இயக்குனர். கள்ளக்குறிச்சியில் மகாலட்சுமி திரையரங்கத்துக்கு படம் பார்க்க வந்திருந்தேன். வந்த முறை இவ்வளோ பேர் எனக்கு அழைப்பு கொடுத்து இவ்வளோ இது பண்ணதுக்கு எல்லாருக்கும் நன்றி. யார் எப்படி சொல்கிறதெல்லாம் தெரியல, தனித்தனியாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, எனக்கு பெரிய சப்போர்ட்டாக ஊடகத்துறை வாயிலாக நிறைய எழுதுனது, நிறைய விமர்சனங்கள் இந்த படம் போய் பாருங்கன்னு எழுதுனது ஆக்சுவலாக இந்த ஒரு மாவட்டம் தான். நான் அதை ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது கள்ளக்குறிச்சி. அது என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். அடுத்தடுத்த படங்களும் இந்த சைட்லும் எடுக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா ஆக்சுவலாக அதை மறந்துட்டேன். ஆக்சுவலாக முதல் லொக்கேஷனை பார்த்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான். அண்ணன் தான் அந்த லொக்கேஷனை கூட்டு போய் காமிச்சார். நீங்கள் கேட்டிங்களா என்ன ஸ்ட்ரகிள்னு, அது இங்கே தான் நடந்து ஃபஸ்ட்டு சைக்கிள். லொக்கேஷன் பார்த்துட்டோம், இத்தனாம் தேதி வரப்போகிறோன்னு சொல்லிட்டோம். ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய வெள்ளம். அப்போ தான் வரலாறு காணாத மலை கள்ளக்குறிச்சி மாவட்டம். நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், பெரிய வெள்ளம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது 6 மாதம் 1 வருஷம் தண்ணி வெடின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மாற்றி அப்படியே செஞ்சு பக்கமும் மாற்றியெல்லாம் வேறு ஊரில் எடுத்தோம். எவ்வளோ வருஷமாக சார் இந்த படத்தை எடுத்தீங்க? எத்தனை இயர்ஸ் ஆச்சு? இல்லை, நாங்கள் ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் முழுமையாகிடுச்சு. முதல் படம், எனக்கு முதல் படம் அப்படின்னும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இதெல்லாம் தள்ளி வரணும் இல்லை, அதுக்கு என்னால் தடுமாற்றம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் திருப்தி பெற அளவுக்கு படம் எடுத்து கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லனா, தமிழ்நாட்டில் எனக்கு அதிகம் வரவேற்புன்னு சொன்னால் கள்ளக்குறிச்சி தான் இருக்குது, ஃபஸ்ட் இடமா இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஷோ, அப்புறம் அன்றைக்கே 2 ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நாள் தள்ளி இன்னொரு ஷோ, அதுக்கடுத்து ஒரு நாள் 4 ஷோ ஆகி இன்றைக்கி தொடர்ந்து 4 ஷோவாக ஓட்டிகிட்ருக்க ஒரே தேட்டர் சொன்னோன்னா இது கள்ளக்குறிச்சி மகாலட்சுமி தான். முதல்ல இங்கே இருக்கிற எல்லாரும் அண்ணன் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த தேட்டர் ஓனர்கிட்ட பேசி கொண்டு இவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 10ஆவது நாள் 4 ஷோ ஓட்டுற ஒரு தேட்டர் சொன்னோன்னா அது மகாலட்சுமி தான். ஃபர்ஸ்ட் படம் எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு? மற்ற ஊர்லேயும் சரி, எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப எல்லாருக்கும் வர ஒரு டைரக்டர் தான் நம்மளுக்கு வந்தது. பட் என்னென்னா, இது ஒரு பல்லவர்கள் சம்மந்தப்பட்ட அப்படின்னு ஒரு படம் கொஞ்சம் சேலஞ்சாக இருந்தது. அந்த சேலஞ்சு ஃபஸ்ட்டு படம்னாலே கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீறி இன்றைக்கி மக்கள் மத்தியில் வருது. ஆனால் சரியான இது வரவேற்பு கம்மியாக இருக்குது. ஆனாலும் மக்கள் தெரியுது இப்படி ஒரு படம் வந்துக்குதுன்னு பேசிக்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் வரும்போது பார்த்தோன்னா நெட்டில் வந்துச்சு படம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் வந்துச்சுப்பா, ஃபுல்லாக வந்தால் நல்லா இருந்திருக்கு அப்படின்றாங்க. படம் நல்லா, எந்த தேட்டர் போகுது தெரியல அப்படின்றாங்க. அந்த மாதிரி காதல் கேட்டிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு படம் நெட்டில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் மக்கள் அதை தேட்டரில் பார்க்கணும் விரும்புகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, அது இதெல்லாம் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம மண், நம்ம கல்ச்சரு, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தது, நம்ம தானே அதை கொண்டு வரணும். நான் பிறந்த பூமி பல்லவ தேசம், எங்கே திரும்பினாலும் கோவிலாக இருக்குது. அதை எப்படி கொண்டு வரோம்? ஏன் நிறைய கோவில் இருக்குது, எல்லாமே இடிஞ்சு போய் நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோவில் இடிஞ்சு போய் இருக்குது. ஆனால் அதை நம்ம பராமரிப்பு பண்ணாமல் விட்டுறோம். ஆனால் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டணும்னா இன்றைக்கி ஒரு ஊரை கூட்டணும், அந்த ஊருக்குள்ளே அனைத்து சாதி மக்களை கூட்டணும், எல்லோரும் ஒற்றுமையாகணும். அதை கட்டி முடிக்கணும்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் இது எல்லாமே அந்த காலத்தில் அவன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில், 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில்ன்றோம். ஆனால் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் பரமேற்பு இல்லாமல் இருக்குது. அது பார்க்கும்போது அது ஒரு பாதிப்பாக இருந்தது. சரி, இதை வச்சு பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முயற்சி. அது வெற்றி பெற்றிருக்கேன். நிறைய ஆதரவு வந்திருக்குது, சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதும். ரிவ்யூஸ்லாம் எப்படி சார் வந்திருக்கு? ரிவ்யூஸ் நீங்களே பாருங்களா, எல்லோரும் நல்லா தான் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 9.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 10க்கு. முதல் படத்துக்கு இவ்வளோ கிடைக்குதுன்னா அது பெரிய சந்தோஷம். அப்போ நம்ம போகிற ரூட்டு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுது. நிறைய பேர் கேட்குற விஷயம், நந்திவர்மன் 2 எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகள் தொடரலாம். படம் எடுக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் படம் எடுத்துருக்கீங்க? அது என்னென்னா, சிவபெருமான் பற்றி படம் எடுக்கிறோம் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுக்கும்போது ஒரு பெரிய வெள்ளம், மறுபடியும் ஒரு வாட்டி காற்று மலை. அந்த மலையும் காற்று மலைங்கிறனா நாங்கள் போட்ட செட்டு எல்லாமே பிச்சுக்கிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளத்தில் எல்லாம் போயிடுச்சு. 2வது ஒரு வாட்டி போடும்போது இது மாதிரி போயிடுச்சு. 3வது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து தான் வந்தது. அது என்னென்னா, நிறைய சொன்னவங்க என்னென்னா, நீங்கள் சாமி படம் மாதிரி எடுக்கிறீங்க, அதனால் இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு தெரியாது. அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அதோட அதிகமாக சந்தோஷத்தை கொடுத்துருக்குது.
மக்கள் மத்தியில் இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது.